நீங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்பொழுது எவ்வளவு சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு போனீங்க? நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ன வரைக்குமே ஒரு நாள் ஃபுல்லாக போனால் 300 ரூபாய்க்கு போவேன். அதே ஸ்கூல் விட்டு வந்த பிறகு 100 ரூபா கொடுப்பாங்க. அப்பாவுக்கு என்ன ஆச்சு? நான் பிறகுக்கு முன்னாடியிலேருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்பா. அப்பாவுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, உடம்பு ரொம்ப சரியில்லை. இங்கிட்டு சாயும் போது இந்த பக்கம் வலிக்கும், இங்கிட்டு சாய்ஞ்சிருந்தா இந்த பக்கம் சாயும் போது இந்த பக்கம் அப்படியே வலி இருக்கும். சரி நம்ம இந்த இதை சொன்னால் சரி அம்மா அழுவாங்கன்னு எனக்கு தோணும். சரி வேண்டான்ட்டு நான் சொல்லுவேன். அப்படியே வீட்டுக்கு வர மாட்டான். ஸ்கூல் முடிஞ்சாலும் நேராக வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு தான் வருவான். அதனால அப்பவும் கூட அவன் எனக்கு வேலைக்குன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது. வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்கும். எங்கள் அம்மா இது வரைக்கும் எதுவுமே போட்டது இல்லைக்கா. கம்மல் தங்கன்னு எதுவுமே போட்டது இல்லை. சரி எல்லாரும் போட்டு நான் பார்த்துருக்கேன், எல்லாரும் அம்மாவும் போட்டு பார்த்துருக்கேன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரமேஷ் தம்பியும் அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க. ரமேஷ் தம்பியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் எபிசோட்ல வேலை செஞ்சுக்கிட்டே ஸ்கூல் படிக்கிற பசங்களை பத்தி வீடியோ வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த வீடியோல அவர் பேசின விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பார்த்த ஒருத்தர் கூட கண்ணு கலங்காம போயிருப்பாங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அவர்கிட்ட பேசி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். 12th படிச்சுட்டு எத்தனை வருஷமா நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? நான் +1லேருந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்க்கா. ஒரு வருஷமா? ஒரு வருஷமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க ஒரு வருஷமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு வருஷமா இதே வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம், ஒரு வருஷமா ஒரே கடையில் தான் வேலை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவு நீங்க வீட்டில் என்ன சூழ்நிலை நடந்துட்டு இருந்ததுனால அந்த முடிவு எடுத்தீங்க? வீட்டில் உள்ள கஷ்டத்தினால நான் வேலைக்கு போகலான்னு நினச்சி அந்த இதில் தான் நான் வேலைக்கு போகணும்னு நினச்சி வேலைக்கு போனேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சரி நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும்ன்ட்டு வேலைக்கு போகணுன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தது. அதனால தான் வேலைக்கு போகணும். அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அப்பாவுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, உடம்பு ரொம்ப சரியில்லை. நான் பிறகுக்கு முன்னாடியிலேருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்பா. சரி அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம், நம்ம கொஞ்சம் வேலைக்கு போவோம், அந்த மாதிரி ஐடியாவில் வந்தது. அதான் சரி நம்மளும் கொஞ்சம் வேலைக்கு போகணும்னு தோண்டி நம்ம வேலைக்கு போகிறோம். பையன் 11வது படிக்கும்போது நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நீங்க எப்படி சரின்னு சொன்னீங்க? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்படி அவனா வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு போனான். நானும் சரி அவன் படிப்பான், படிச்சுட்டு தானே போறான், ஸ்டடி முடிச்சுட்டு போறான் வீட்டுக்கு, அது கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்ட்டு சரி போட்டுலாம். நீங்க வேலைக்கு போகும்போது காலையில ஸ்கூலுக்கு போயிடுவீங்க, திருப்பி நீங்க வேலைக்கு போயிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு நாள் உங்களுக்கு எப்படி போகும்? அப்படியே ரொட்டேட்டடாக போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்கும். அதே தான் ரொட்டேட்டடாக எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க வேலைக்கு போறதுனால உங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு எதுவும் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா? இந்த டீச்சர் எல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நான் வேலைக்கு போறேன்னு ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் தெரியும். அதனால டீச்சர் கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எல்லா டீச்சரும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க எனக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்பொழுது எவ்வளவு சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு போனீங்க? நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ன வரைக்குமே ஒரு நாள் ஃபுல்லாக போனால் 300 ரூபாய்க்கு போவேன். அதே ஸ்கூல் விட்டு வந்த பிறகு 100 ரூபா கொடுப்பாங்க. 5 ரூபாய்க்கு போவேன். ஸ்கூல் விட்டு வந்த பிறகு 5 ரூபாய்க்கு போவேன். நைட்டு 10 மணிக்கு விடுவாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க. இன்ன வரைக்கும் அதே சம்பளம் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் மூட்டை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் தான் சம்பளம். 4.5 மணி நேரம் மூட்டை தூக்கணும் இல்லை. 5 மணிக்கு போனால் 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் கஸ்டமருக்கு பழம் போட்டு விடணும். அப்படி வேலை இருக்கும். அதுக்கப்புறம் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் எடுத்து வைக்கும் போது தான் எங்களுக்கு வேலை இருக்கும். மூட்டை தூக்கணும், ட்ரை தூக்கணும், எடுத்து வைக்கணும்ல, எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கணும். அது அப்போது வேலை இருக்கும். நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்து வலிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், கழுத்து சாஞ்ச மாதிரியே இருக்கும்னு சொல்லி. அந்த வலி உங்களுக்கு காலையில இருந்து எப்படி இருக்கும்? அந்த வலி ஸ்கூல்ல எப்பவுமே இந்த மாதிரி தான் சாஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் இப்படி சாஞ்சிருந்தேன்னா இங்கிட்டு சாயும் போது இந்த பக்கம் வலிக்கும், இங்கிட்டு சாஞ்சிருந்தா இந்த பக்கம் சாயும் போது இந்த பக்கம் அப்படியே வலி இருக்கும். அது மூட்டை தூக்கும்போது, அதாவது 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் நான் மூட்டை தூக்குவேன். அந்த இது தூக்கும் போது தான் எனக்கு பெயின் இருக்கும், வேற அவ்வளோவா பெயின் இருக்காது. அம்மா கிட்ட கூட வீட்டில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? எதனால அம்மா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க? சரி வீட்டில் சொன்னால் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, சரி நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம சொல்லி இவங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ட்டு.
உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 16, 17 வயசு இருக்குமா? 17 வயசு. 17 வயசுல உங்களுக்கு வந்து நம்ம வீட்ல சொன்னா அம்மா கஷ்டப்படுவாங்க, அப்பா கஷ்டப்படுவாங்கன்னுலாம் தோணுது அப்படின்னா, அப்ப நீங்க என்னென்னலாம் பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணுது? வீட்ல ரொம்ப கஷ்டம் இருக்கும். ம். ரொம்ப கஷ்டத்துல அம்மா எல்லாம் அழுவாங்க. சரி நம்ம இந்த இத சொன்னா, சரி அம்மா அழுவாங்கன்னு எனக்கு தோணும். ம். சரி வேண்டான்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அம்மா நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு தம்பி சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு கழுத்து வலிக்கும் வீட்ல அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியுமா பையனுக்கு வந்து இவ்ளோ கஷ்டம் இருக்கு வாழ்க்கையிலன்னு சொல்லி அந்த ஷோல சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இல்ல அவன் சொன்னதே கிடையாது. அவன் வேலைக்கு போறான், வருவான், அவன் சாப்பிட வைக்க இருக்கும். அசந்து அவன் அலுத்து போய் வருவான். ஸ்கூல் காலையில 8 மணிக்கு போயிட்டு நைட் 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். அப்படியே வீட்டுக்கு வர மாட்டான். ஸ்கூல் முடிஞ்சோனே நேரா வேலைக்கு போயிருவான். வேலைக்கு போயிட்டு தான் வீட்டுக்கே வருவான். அப்படிங்கையில அசந்து வருவானா, அவன் இவ்வளோ நாளா எனக்கு அந்த வலி கழுத்த ஆட்டுவான். நாங்க வந்து சத்தம் போடுவோம். கழுத்த ஆட்டாதடா, இதே பழக்கத்துக்கு ஆயிரும். இப்படி ஆட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அவன் அப்பவும் கூட அவன் எனக்கு வலிக்குன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது. என்கிட்ட சொன்னது கிடையாது. நாங்க ஏற்கனவே படிப்பு தான் தம்பி முக்கியம். +2 படிச்சுக்கிட்டு இருக்க, மார்க் வாங்கணும் தம்பி. வேலைக்கு போக முடியலன்னா விடு தம்பி அப்படின்னேன். இல்லம்மா நான் பார்த்துருவேன்ம்மா பார்த்துக்கிறேன். அவன் முடியலன்னு எங்ககிட்ட இவ்வளோ நாளா சொன்னது கிடையாது. அதே மாதிரி கழுத்து வலிக்கும்னு எங்ககிட்ட சொன்னது கிடையாது. நம்ம ஏற்கனவே அவனை பார்த்தாலே ரொம்ப சங்கடமா தான் இருக்கும் எனக்கு. ரொம்ப இதா வருவான் பார்த்துக்கோங்க. அறையிலேயே ரொம்ப அசந்து போய் வருவான். ஆனா எங்ககிட்ட சொல்ல மாட்டான். சொன்னது கிடையாது. ஷோ மூலியமா தான் இவனுக்கு இவ்வளவு வலி இருக்குன்னு எங்களுக்கே தெரியும். அந்த இதுல சொன்ன மாதிரி அவன் வலிக்குன்னு சொன்னா அங்க கஷ்டப்படுவோமேன்னு நினைச்சு அவன் சொல்லாம இருந்துட்டான். இவ்ளோ நாள் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி தம்பிக்கு வந்து கழுத்து வலி இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது எவ்ளோ கஷ்டமா இருக்கு? 1 வருஷமா குழந்தை நம்ம கிட்ட சொல்லல அப்படிங்கிறது. நம்ம பிள்ளைய நான் புரிஞ்சுக்கலாம விட்டுட்டேனேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. அவன் எங்களுக்காண்டி அவன் செய்தான். நாங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்காண்டி செய்யணும்னு அவன் அதை இவ்வளவு தூரத்துக்கு நினைச்சிருந்திருக்கான். நான் என் பிள்ளைய நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேனே. சார் சொன்ன மணிக்கு அவன் புரிஞ்சு நடந்துக்கிட்டான், நாங்க புரியலையேன்னு வருத்தமா இருக்கு. உங்களுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு அது கூட தெரியல அப்படிங்கிறது. சரிதானே கஷ்டம். அவன் 100 ரூபா கொண்டு வந்து குடுக்கையில வீட்டுக்கு ஒரு உதவியா இருக்குன்னு எங்களுக்கு ஒரு இதா இருந்துச்சு. நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிட்டான்னு. இப்ப இருக்கிற பிள்ளைங்க அந்த இதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல. நம்ம பிள்ளை செய்தானேன்னு அது ஒரு இதா இருந்துச்சு. ம். ஆனா அவனுக்கு வலி இருக்கு. டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். நரம்புல எதுவும் பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க டாக்டர்? நரம்புல பிரச்சனை ம். இருக்கும். ம். அதனால தொடர்ந்து மாத்திரை எடுக்க சொல்லியிருக்காங்க. அது இப்ப இந்த ஷோக்கு வந்துட்டு போன பிறகுதான் நாங்க ஆஸ்பத்திரியிலே போய் காமிச்சோம். சொன்னதே இல்லை, எங்கிட்ட வலிக்குன்னு சொன்னதே கிடையாது. இப்போ அந்த சார் சொன்ன பிறகுதான் நாங்க டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சேன். என்ன பிரச்சனை எதுவும் இருக்கா என்ன, ம். உங்க நரம்புல பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லி மாத்திரை எடுக்க சொல்லியிருக்காங்க. ம். தொடர்ந்து மாத்திரை எடுங்க, தாவையாக்கிடலாம் அப்படின்னு இருக்காங்க. அந்த ஷோல நீங்க வந்து அவ்ளோ கஷ்டத்துல பேசும்பொழுதுமே உங்க கண்ல ஒரு பெருமை தெரிஞ்சது. இது என் பையன் வாங்கி குடுத்த கம்மல் அப்படின்னு சொல்லும்பொழுது, உங்க அப்பா உங்களுக்கு சின்ன வயசுல ஒரு பொருள் வாங்கி குடுத்துருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க கணவர் வாங்கி குடுத்துருப்பாங்க. ஆனா என் பையன் வாங்கி குடுத்தான் இந்த கம்மல் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவன் வாங்கி குடுக்கும்போது அது எப்படி இருந்துச்சுமா உங்களுக்கு? எல்லாரும் பிள்ளைகளுக்கு தான் செய்வாங்க. பிள்ளைங்க எனக்கு செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளை வந்து நாங்க கம்மல் இல்லாம நான் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அம்மா இவ்வளவு நாள் ஒரு கம்மல் கூட இல்லாம இருக்காங்களேன்னு எனக்கு தெரியாது. அவனா துட்டு சேர்த்து வச்சு எனக்கும் கொடுப்பான், வீட்டு செலவுக்கும் கொடுத்துக்கிடுவான். அவன் துட்டு சேர்த்து வச்சு அவன் எடுத்துட்டு வந்து எனக்கு போடுன்னு அவனா போய் சரி எடுத்துட்டு வந்து கொடுத்தான் வச்சுருவான். அது எனக்கு ரொம்ப உங்களுக்கு தெரியாத வாங்கிட்டு வந்து குடுக்குற வரைக்கும் உங்களுக்கு கம்மல் வரும்னு தெரியாது. நான் சொன்னா கல்யாண நாங்க நாளுக்கு செலவழிச்சிருவோம். கல்யாண நாளுக்கு வாங்கி கல்யாண குடுத்தீங்க. நாளுக்கு எடுத்து கல்யாண கொடுத்தேன். நாளைக்கு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இந்த கல்யாண நாள் அப்ப எவ்ளோ ஸ்பெஷல்மா? என் பிள்ளை வாங்கி கொடுத்தது இல்லை எனக்கு. இத்தனை வருஷம் கல்யாணம் நடந்துட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு பாத்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க. நான் இவன் துட்டு சேர்த்து வச்சிருக்கான்னா வீட்டுக்கு நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அந்த இதுக்கு எதுக்காவது எடுத்துருவோம் செலவழிச்சிருவோம்ட்டு இவன் எப்படியாவது அம்மா காதுல ஒரு கம்மலாவது இருக்கணும் அப்படின்ட்டு இவன் சொல்லாம தான் அவனா போய் எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்து குடுக்கையில எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் சொன்னேன், எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், என் மகன் எனக்கு ஒரு கம்மல் எடுத்து கொடுத்துருக்காங்க, கம்மல் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது இங்க சோலையும் அவங்க கேட்கையில சொல்லணும் எனக்கு. உங்க கண்ல வந்து அவ்ளோ ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது நீங்க சொல்லும்பொழுது. நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து பசங்க வேலைக்கு போறாங்க, காசு சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதனா ஒண்ணு வாங்கணும், எதனா ஒரு கேம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக காசு சேர்த்து வைப்பாங்க. நீங்க வந்து அம்மாக்கு கம்மல் வாங்கி குடுக்கணுங்கிறதுக்காக காசு சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. எங்க அம்மா இது வரைக்கும் எதுவுமே போட்டது இல்லக்கா. கம்மல், தங்கம்னு எதுவுமே போட்டது இல்ல. ம். சரி எல்லாரும் போட்டு நான் பார்த்துருக்கேன். எல்லார் அம்மாவும் போட்டு பார்த்துருக்கேன். சரி நம்ம அம்மாவுக்கும் எடுத்து கொடுப்போம், அவங்க போடட்டும்னு எனக்கு ஒரு ஆசை. அதான் எடுத்து நீங்க வாங்கிட்டு போய் குடுக்கும்பொழுது, அம்மா கிட்ட குடுக்கும்பொழுது, எங்களுக்கு பார்க்கும்பொழுதே கண்ல ஒரு ஹாப்பினஸ் தெரிஞ்சது இல்லையா? நீங்க குடுக்கும்பொழுது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அம்மா அத வாங்கும்பொழுது என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் சொல்லல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அழுதாங்க.
இப்போ ஷோ பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு விஜய் சார் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பெட் வாங்கி குடுத்தாங்க. உங்களுடைய எஜுகேஷன்லாம் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா? உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து விஜய் சார் வந்து நீங்க பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து அவரு உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் உண்மையிலேயே நெனச்சு பார்க்கலங்க. இந்த ஷோக்கு போயிட்டு இப்படியெல்லாம் நடக்கும்னு நெனச்சு பார்க்கல. விஜய் சார் எவ்வளவோ ஒரு அதாவது பிஸி டைம்ல இந்த ஷோவ பார்த்து எங்களுக்குன்னு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு, இந்த பிஸிலயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல. ம். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. விஜய் சார் கிட்ட நீங்க எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. ம். நேர்ல பார்த்து ரொம்ப நன்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ நீங்க வந்து விஜய் சார நேர்ல பார்க்குறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் உண்மையிலேயே நன்றி தாங்க சொல்லுவேன். ம். எனக்கு ரொம்ப செஞ்சிருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட்டு செஞ்ச பிறகு தான் மித்த எல்லாரும் செஞ்சாங்க. அது சார் மட்டும் செய்யலாட்டி மித்த யாருமே செய்யல. உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு. ம். நீயே மொத்தத்துல நாங்க நீயா நானா ஷோக்கு போகல அப்படின்னா நாங்க போய் யாரும் இவ்வளவு தூரத்துக்கு எங்களை பார்ப்பாங்களா எங்களை அதாவது தளபதி சார் இவ்வளவு தூரத்துக்கு எங்களை கவனிச்சு பார்த்து செய்வாங்கன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ம். இது நாங்க இந்த ஷோ வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலே வந்துட்டாங்க அவங்க. அவங்க வந்து செஞ்சது அது எனக்கு பெட்டு இல்லைன்னு சொல்லி இவன் சொன்னது அதெல்லாம் அவங்க கவனிச்சிருக்காங்க அப்படிங்கையில என் பிள்ளை பேசுனதை இப்படி பார்த்துருக்காங்களோ எனக்கு அது ஒரு சந்தோஷமாவும் இருக்கு. உங்களுக்கு அதுலயும் ஒரு பெருமை தான். அது நம்ம எனக்கு பையன் அது ரொம்ப பேசுனத பார்த்து. பெருமையா இருக்கு. இது எத்தனையோ பேர் பேசுறாங்க செய்தாங்க. இல்ல என் பிள்ளை பேசுனதை அவங்க கவனிச்சிருக்காங்கல்ல. அது ம். எனக்கு நாங்க எந்த ஒரு மூலையில இருக்கோம். எங்களை யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சார் வந்து எங்களுக்கு செஞ்சாங்க. சார் ஃபர்ஸ்ட் செஞ்சதோட இவனை பார்த்து இவன் பேசுனதை பார்த்தாங்கல்ல. எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியும் இதா இருக்கு. நீங்க வந்து அந்த வீடியோல சொல்லியிருந்தீங்க இல்லையா? நீங்க வந்து வீட்டுக்கு போகும்போது கூட வந்து அம்மாக்கு என்ன செய்யணும்? அம்மாவ எப்படி பார்த்துக்கணும்? எப்படி வீடு கட்டணும்னு தான் யோசிப்பேன்னு சொல்லி, அது எப்படி இருக்கும்? நீங்க எதனால வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு போவீங்க? உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு இல்ல. எப்படி நீங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் நடந்து போகும்போது பார்ப்பேங்க. ம். அங்கிட்டு ரொம்ப பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கும். சரி இந்த மாரி ஒரு வீடு நம்ம கட்டணும். அந்த மாரி எனக்கு ஒரு ஐடியா வரும். அப்படியே நான் யோசிச்சு போய்க்கிட்டு இருப்பேன். சரி கால் வலிச்சதுன்னா சில நேரத்துக்கு வீட்ல யாரோ அண்ணன், தம்பி யாரோ இருந்தாங்கன்னா, ஒரு சைக்கிள் இருக்கு சைக்கிள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஃபோன் அடிப்பேன். அப்பம்போது இப்படி சாப்பிடறதுக்கு வீட்ல இருக்காமான்னு கேட்பேன். வேற யார் சொல்லி வந்து ஃபோன் அடிக்கும்போது இப்படி சாப்பிடறதுக்கு வீட்ல எதுவும் இருக்காமா அப்படின்னு கேட்பேன். இல்லன்ட்டாங்கன்னா நானு கொண்டு வந்து ரூ. 100ல ஒரு ரைஸு இல்லாட்டி தோசை ஏதோ வாங்கிட்டு போய் குடுப்பேங்க. சாப்பிடுவாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம். நைட்ல வீட்ல அப்போ சில நாள் வந்து சமைக்க கூட முடியாதா? சமைக்க கூட முடியாதுன்னு இல்ல. ஆ. எனக்கு உடம்புக்கு ஆ. எனக்கு சுகர் பேஷண்ட் வேற இந்த இடுப்பு வலி இருக்கிறதுனால காலையில ஒரு தடவை இருக்கும் ஒரு தடவைக்கு இருக்கும் இல்லை இருக்காது. எனக்குன்னு இவன் வாங்கிட்டு வந்துருவான். நான் சொல்லதுக்கு முன்னாடி அவனா வாங்கிட்டு வந்துருவான். "ஏம்மா நீ சாப்பிடுமா" அப்படிமா அவன் வீட்டில் இருக்கிறது இவன் வந்து சாப்பிட்டுக்கிடுவான். அவன் கடையில இருந்து ஏதாவது வேணுமா என்னன்னு கேட்பான். இருந்தா வேண்டாண்டா அப்படின்னு ஒவ்வொரு தடத்துக்கு சொல்லுவேன். ஒவ்வொரு தடத்துக்கு அவனா வாங்கிட்டு வந்தான். "சாப்பிடுமா சூடா சாப்பிடுமா" அப்படின்ட்டு இந்த இட்லி தோசை ஏதாவது வாங்கிட்டு வந்து "நீ சாப்பிடுமாம்மா" வீட்டில் இருக்கிற சாப்பாடை அவன் சாப்பிட்டுக்குவான். நீங்க சொன்னீங்க இல்லையா? வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா, வீட்ல கால் பண்ணி வந்து சைக்கிள் எடுத்துட்டு வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ தமன் சார் வந்து உங்களுக்கு வந்து 2 வீலரே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு இப்போ? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ம். எல்லாரும் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாரு வீடியோல சொன்னத நான் இன்னும் நேர்ல பார்க்கல. வீடியோல எப்படி சொன்னாங்கன்னு இன்னும் நேர்ல பார்க்கல. என்கிட்ட சின்ன செல்லு தான் இருக்கு. அது நான் செல்லுல பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஒரு ஆசை. அவரு என்ன பேசியிருக்காங்க என்னைய பத்தின்னு. அது சொல்லியிருக்காங்க பசங்க எல்லாரும் சொன்னாங்க. எல்லாருமே ஆ சொல்றாங்க சொல்றாங்க. செல்லுல வந்துட்டு செல்லுல ஆ வந்துட்டுன்னு உன்னைய எங்கள்கிட்ட பத்தி செல்லு ரொம்ப கிடையாது. பட்டன் செல்லு தான் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க எல்லாத்துலயும் ரமேஷ் வாரான் ரமேஷ் வாரான் உங்களுக்கு பைக் வாங்கி தரேன்னு இருக்காங்க. தளபதி சார் வந்து ஹெல்ப் பண்ணாங்களான்னு எல்லாருமே சொல்றாங்க. நாங்க இன்னும் எதுவுமே பார்க்கல. டிவில வந்த நிகழ்ச்சி மட்டும்தான் பார்த்துருக்கோம். ம். செல்லு இல்லைங்கிறதுனால ஒன்றும் பார்க்கல இன்னும். சரி அது இவ்வளவு தூரத்துக்கு இதாகும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க வந்து தமன் சார பார்க்க போறீங்க இல்லையா? நீங்க வந்து அதுக்காக எவ்ளோ ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தமன் சார. இங்க சூப்பர் சிங்கர்ல பார்த்துருக்கேன். அவரு ஜட்ஜா இருந்திருக்காரு. அப்பம்போது நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சரி நான் நெனப்பேன் அங்க போய் நம்மலாம் பாடணும், பேசணும். அந்த மாரிலாம் நெனப்பேன். இப்போ நானே டிவில வந்த பிறகு தமன் சார் எனக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. தமன் சாருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நீங்க வந்து சம்பாதிச்சு இந்த மாதிரி நம்ம வண்டிலாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைலாம் பட்டுருக்கீங்களா? ஆசைப்பட்டுருக்கேங்க. அது அப்படியே செலவாயிரும். நான் ஆசை ரொம்ப பட்டுருக்கேன். வண்டி வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். வாங்கிட்டு வந்தது அப்படியே அப்படியே செலவாயிரும். நீங்க வந்து அம்மாக்காக இவ்ளோ விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து உங்க அம்மாவ எவ்ளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்க அம்மாவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி பாசம். உங்க அம்மா கிட்ட இப்ப எதுனா நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் நான்
தினமும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா வச்சுக்கிடுவேன். உங்க அம்மாக்கு வந்து ஃபியூச்சர்ல நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும்னு ஆசை? ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். நான் மெத்த வாங்கி போடணும்னு நினச்சேன். விஜய் சாரே அவங்களே நேரடியாக எனக்கு மெத்த வாங்கி கொடுத்துட்டாங்க. வீடு கட்டணும், அதில் ஒரு ஏசி ரூமில் உட்கார வைக்கணும். அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து வாழ்க்கையில என்ன ஆகணும் அப்படின்னு ஆசை? எனக்கு டீச்சர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசைக்கா. என்னைய மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்து அவங்க ஒரு நல்ல இடத்துல போகணும், நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. உங்க பையன் வந்து சுத்தி சுத்தி எப்படி பேசும்பொழுதும் வந்து எங்க அம்மாக்காக தான் இது பண்ணணும், எங்க அம்மான்னு சொல்ற வார்த்தையை தான் நாங்க அதிகமா கேட்கிறோம். நீங்க வந்து உங்க பையனை பத்தி எதனா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பெற்றதுக்கு நான் இப்போ ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு ரொம்ப கடவுள் கொடுத்த வரம். அவனுக்கு தாய்க்கு வேற என்ன வேணும், எனக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாரு. ரொம்ப பெருமையாகவும் இதாகவும் இருக்கு எனக்கு. என் பிள்ளைய நினைக்கையில இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கான். இது எனக்கு என் பிள்ளை வந்து நாங்கள் டிவியில் பேசுகிறோம் அவ்வளோதான் நினச்சோம். நாங்கள் இந்த அளவுக்கு ரீச் ஆவோம், இவ்வளோ தூரத்துக்கு இதாகும்னு எங்களுக்கு தெரியாது. அதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அவன் ஆசைப்பட்டது மாதிரி அவன் வாழ்க்கையில் எல்லாம் பெற்று அவன் நல்லா சந்தோஷமா நிம்மதி இருக்கும். இப்போ வந்து உங்க பையன் வந்து ரொம்ப ஒரு நல்ல பாதையில தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் உங்க பையனுக்கு நீங்க எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி. இந்த ஷோ வந்த பிறகு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ இன்னுமே அவன் வேலைக்கு போக வேண்டாம். படித்து முடித்து அவன் டீச்சர் ஆகணும்னு அவன் ஆசைப்படுவான். அந்த ஆசை மட்டும் அவன் நிறைவேற்றணும். டீச்சர் ஆகணும் அவன். இப்போ அவன் வேலைக்கு போகக்கூடாது. அவன் வேலைக்கு போகாமல் அவன் வந்து இந்த மார்க் எடுத்து காமிக்கணும். +2ல் மார்க் நிறைய எடுக்கணும். அந்த ஒன்று தான் எனக்கு இப்போ அவனுக்கிட்ட நான் கொடுக்குறது. எல்லாத்துக்கும் இப்போ நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு மார்க் எடுக்கணும். +2ல் இப்போ 400 மார்க் எடுக்கான். படிப்பான், நல்லா படிப்பான். இந்த மார்க் மட்டும் அவன் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். உங்க ஆசை எல்லாமே வந்து கண்டிப்பா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்களுக்கு வந்து விஷயம் சொல்றோம். உங்க ஆசை எல்லாமே வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கும். நீங்க கண்டிப்பா உங்க அம்மாக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நாங்க உங்களுக்கு விஷ் பண்றோம். உங்களுடைய நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி. உங்களுடைய ஸ்டோரி வந்து இந்த காலத்து சின்ன பசங்க யார் பார்த்தாலும் நம்மளும் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி மோட்டிவேட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சரி. தேங்க்யூ. Taste the Daily.